மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 1 to 14 முடிய வாசி. 1வது வசனம் வாசி. இயேசு மறுபடியும் அவர்களுடைய ஓமையா பேசுறேன்னா அர்த்தம் என்னன்னா, இப்போ ஆண்டவர் கடுகு விதையை பற்றி பேசியிருக்கிறாரு, பல மரங்களை வச்சு பேசியிருக்கிறாரு, பல பொருட்களை வச்சு பேசியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ சில இடத்துல ஒவ்வொரு பொருளை வச்சு அவர் கொடுத்துருக்காரு. இங்கே பரலோக ராஜ்யம் ஒரு கல்யாண விருந்துக்கு ஒப்பா இருக்குன்னு பேசியிருக்கிறார். இந்த ஓமையா பேசக்கு ரீசனே ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாய், எப்படி ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படியாய், அந்த ஜனங்களுக்கு புரியக்கூடிய விதத்தில் பேசுவதற்காக தான் ஓமையா சொல்றார். ஆமே, அதை லகுவாய் புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ உபதேசம் பண்ணுகிறதல்ல, செய்தி கொடுக்கிறதல்ல, வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுகிறதல்ல, கடினமான வார்த்தைகளை சொல்லுகிறதல்ல, எச்சரிப்பாக சொல்லுகிறதல்ல, நற்செய்தியை சொல்லுகிறதல்ல, ஜனங்களுடைய உள்ளங்களில் புரியணும். ஆமே, ஜனங்கள் அதை ஈஸியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் பேசக்கு தான் ஆண்டவர் அநேக இடத்துல ஓமையாக சொல்கிறார். இன்னொரு இடத்துல என்னன்னா, நம்ம சங்கீதம் 40வது அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. 49வது வசனம்னு நினைக்கி. எடுங்க பார்ப்போம். 4வது வசனத்தை வாசிங்க. அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் சேரக்கூடாது. ஆமே, அகங்காரிகள் ஆண்டவருடைய வார்த்தையை வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனசில்லாம, ஆண்டவருடைய வசனங்களை மேற்கொள்வதற்கு மனசில்லாம தன் வழி போன போக்கில் போகிறவர்கள் அகங்காரிகள். அகங்காரிகள் இல்லை, நாடம் பாசையில் என்ன சொல்லுவாங்க? நம்ம பாசையில் அகங்காரிகளை என்ன சொல்லுவோம்? சத்தமா, திமிரு பிடிச்சவங்க. ஆமே, திமிரு பிடிச்சவங்க. அகங்காரிகள்னா என்னது? திமிரு பிடிச்சவங்க. ஆமே, அவங்க கூடயும் பொய்யை சார்ந்திருக்கிறவங்களை கூடயும், ஆமே, பொய் பேசுகிற சார்ந்திருக்கிறவங்க கூடயும் இருக்கக்கூடாது, நடக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, அவர்களை விட்டு வேறு பிரிய வேண்டும் என்று வேதம் திட்ட தெளிவாய் சொல்லுகிறது. ஆமே, ஹல்லேலூயா. இப்படி அகங்காரியாய் இருக்கிறவர்கள், இப்படி பொய்யை உடையவர்களாக இருக்கிறவர்களுக்கு நீதிமொழிகள் 28வது அதிகாரம் பார்த்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை ஒருக்கா வாசிங்க. நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. இதை நல்லா யோசித்து பார்க்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக அழைக்கப்பட்ட நீ தெரிந்து கொள்ளப்பட்டு வைத்திருக்கியா? நீ தெரிந்து கொள்ள இடத்திலே இருக்கிறையா? இல்லை இன்னும் அழைக்கப்பட்ட இடத்திலே இருந்து மனவந்த வாக்கிலே போய் மனவந்த நடத்தையிலே நடந்து மனம் விரும்பின இடமெல்லாம் சுற்றி திரிந்து தன்னுடைய சுயநீதியிலும் சுய சிந்தனையிலும் அகங்காரிகளைப் போல, பொய்யை சார்ந்திருக்கிறவர்களைப் போல இருந்துவிட்டு தேவனுடைய சமூகத்தில் நீ ஜெபித்தால், இல்லை ஒன்று வீட்டில் ஜெபித்தால், நிறைய பேருக்கு ஒரு சிந்தனை என்னன்னு தெரியுமா? 3 நேரம் நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி என்னத்துக்கு ஆராதனை? சமாதானமாக போகலாம். எத்தனை நேரம்? காலையில் ஜெபம் பண்ணியே, மத்தியானம் ஜெபம் பண்ணியே, சாயங்காலம் ஜெபம் பண்ணியே, ராத்திரி முழிப்பரம்பையெல்லாம் ஜெபம் பண்ணியே. என்னத்துக்கு ஆராதனை? என்னத்துக்கு ஜெபம்? உனக்கு தனிப்பட்ட ஜெபம் அது உனக்கு தேவை. அது காதில், ஆண்டவர் காதில் அருவருப்பாக இல்லாமல் இருக்கணும்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய ஆராதனைக்கு செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள் தருகிற உபதேசத்திற்கு நிலைத்து நிற்க வேண்டும். வசனத்தை போதிக்கும் போது வசனத்தை இருமாப்பா ஏற்றுக்கொள்ளாமல் முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆணை, வேதத்தினுடைய சட்டம். இது இல்லாமல் வீழ நான் 3 நேரம் ஜெபம் பண்ணி, இடக்கூட்டத்துக்கு வரலைங்க மண்ணாங்கட்டி, இல்லை ஆயத்த ஆராதனைக்கு வரலைங்க மண்ணாங்கட்டி, உபவாச கூட்டங்களுக்கு வரலைங்க மண்ணாங்கட்டி, எங்கேயோ ஒரு இடத்துல உபவாச கூட்டம் நடக்கு. எனக்கு என்ன? எனக்கு வயிறு நிறைஞ்சா போதும், என்னுடைய வீடு நல்லா இருந்தால் போதும், என் வீட்டில் ஒரு சந்தோஷம் இருந்தால் மதி. எங்கேயும் நடக்கட்டு, எங்கேயும் போட்டு, எவ்வளவுக்கும் கிடைச்சிட்டு சாபம்.
உவமையாய் கர்த்தர் ஜனங்களோடு பேசின ஒரே ஒரு ரீசன், ஜனங்களுக்கு புரியணும். எதுக்கு புரியணும்? ஜனங்களுக்கு புரியணும். அதுக்காக தான் உவமையாக பேசினாரே தவிர அது மட்டும் இல்லை. இன்னொரு ரீசன், அதை ஞானம் உள்ளவருக்கு புரிந்து கொள்வார்கள், மற்றவர்கள் அதை புரிஞ்சு கொள்ள மாட்டார்கள். புரிஞ்சு கொள்ளாமல் இயேசுகிட்ட போய் சொல்லுவாங்க, மற்றவங்க எல்லாம் ஏன் பிரிஞ்சு போச்சுன்னு தெரியுமா? ஏன் பிரிஞ்சு போச்சுன்னு தெரியுமா? உம்முடைய வார்த்தை உபதேசம் கடினமாக இருங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார், அவங்க எல்லாம் போட்டு அது இருக்கட்டு, இந்த உனக்கும் எப்படி உனக்கும் போக்கும் மனதாக இருக்குதான்னு கேட்டார். ஆமென். அது ஆண்டவர் இந்த ஓமையை சொல்லும்போது ஒரு சில புதையல்களை அதில் வச்சிருப்பார். அது ஞானம் உள்ளவங்களுக்கு புரியும், மற்றவங்களுக்கு புரியாது. மற்றவங்களுக்கு அது சாதாரண உபதேசம் போல, சாதாரண வசனம் போல அது இருதயத்தில் போய் விழும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, உற்சாகமாக ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே, முழு பலத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சிந்திச்சு பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் ஜனங்களோடு சீசர்களோடு ஓமை எடுத்துக்காட்டாக பேசுகிறார். 3வது வசனத்தை வாசி. அழைக்கப்பட்டவர்கள், தெரிஞ்சு கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, அழைக்கப்பட்டவர்கள். ஆமே. அழைக்கப்பட்ட இடத்துல இருந்துட்டு இன்று சபை விசுவாசிகள், நம்ம சபை மட்டுமில்ல, சபைகளின் விசுவாசிகள் செய்கிற அக்கிரமங்களும் அநியாயங்களும் அக்கிரம தீட்டுகளும் அநியாய தீட்டுகளும் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதில் எந்த சங்கடமும் இல்லாமல் உங்களோடு பேச கடமைப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட இடத்திலே இருந்துருவனோ, அழைச்சப்பட்ட இடத்திலே நின்றுருவனோ, அழைக்கப்பட்ட இடத்திலே உட்கார்ந்திருந்து தான் செய்கிறது சரி, தான் செய்கிறது சரி என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான். நீ சாப்பிடுகிறது கல்யாண வீட்டில் இல்லை, இந்துக்களுக்கு வீட்டில் இல்லை, ஸ்தோத்திரம் பண்ணாத இடத்துல போய் சாப்பிடுகிறது பிரச்சனை இல்லை. நீ சாப்பிடுகிறது நிமித்தம், ஒரு ஆத்துமா நீ சாப்பிடுகிறது நிமித்தம் தேவனை ஸ்தோத்தரியாமல் அந்த ஆகாரத்தை புசித்தால் அந்த இரத்தப்பழி உன் தலையிலே என்று பவுல் அழகாக சொல்லி வைத்திருக்கிறார் நமக்கு வேதத்தில். அதே போல நம்மை பார்த்து, நம்முடைய சூழ்நிலையை பார்த்து, நம்முடைய உபதேசத்தை பார்த்து இல்லை, நம்முடைய நடத்தைகளை பார்த்து அவனுக்கு ஒன்றும் இல்லை, இவனுக்கு ஒன்றும் இல்லை, அதே போல் நாம் இருந்தால் என்ன என்று நினைத்து நம்மளை பார்த்து ஒருவன் செத்து போறான் என்றால், ஆவியில செத்து போறான் என்றால் அந்த இரத்தப்பழி நம்ம தலையில வந்து விழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதான் 3வது வசனத்தை வாசி. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும். கல்யாணம் என்னது? இப்ப ராபோஜன பந்தின்னா அங்க இருக்கிற நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ராபோஜன பந்தின்னா அது என்ன பந்தி, எப்படி பந்தி, என்னத்துக்காக, அதை புசிக்கிறது என்னத்துக்கு, புசிக்கிறதுனால சாபம் வருமா, புசிக்காததுனால சாபம் வருமா என்னுள்ளத திருச்சி அறியாதது நிமித்தம் குற்றத்தோடு புசிக்கிறவன் இயேசுடைய சரீரம், இயேசுடைய இரத்தம், புசிக்கிறவள் இயேசுடைய இரத்தம், இயேசுடைய சரீரம் இன்னதென்று அறியாமல் புசித்து தங்கள் சரீரத்திலும் தங்கள் ஆத்துமாவிலும் தங்கள் குடும்பத்திலும் கேடு விளைவிக்க தூண்டுதலை உண்டாக்குகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காலம் சபைகளிலே ராபோஜன பந்தியை ஏளனமாய் புசிக்க வேண்டும், ஏளனமாய் பருக வேண்டும், ஏளனமாய் இருக்க வேண்டும், நிர்விசாரமாய் இருக்க வேண்டும் என்று சாத்தான் போடுகிற சதிவலையிலே இந்த அழைக்கப்பட்ட சந்ததி, அழைக்கப்பட்ட ஜனங்கள், அழைக்கப்பட்ட ஜென்மங்கள் விழுந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இன்று கடைசி காலத்தின் இந்த நிகழ்வு காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், கல்யாண விருந்துன்னா ராபோஜன பந்தி. அந்த 13வது வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு அது விளங்கும். இது பரலோகத்தை குறித்து பேசப்பட்டதா இல்ல கல்யாண பந்திய பேசப்பட்டதா என்பதை. கல்யாண விருந்து என்றால் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை கூட்டிக் கொண்டு போவதற்கு ஆயத்தமாக வருகிறதற்கு முன்னால் அவர் உடன்படிக்கையை உன் மீது செய்து, உண்மையாக உடன்படிக்கையை செய்து, உண்மையான உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள வைத்து அதற்கு அடையாளமாக மூழ்கி ஞானஸ்தானத்தை பெற வைக்கிறது தான் நிச்சயாம்பலம், அதாவது என்கேஜ்மெண்ட் என்கிற முறையை வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த என்கேஜ்மெண்ட் பண்ணுகிறது கர்த்தர் அழைக்கப்படுகிறவராயிருக்கிற எல்லாருக்கும் இந்த உடன்படிக்கை கொடுக்கிறார். கொடுத்து தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல கொண்டு வைக்கிறார். ஆமென்.
14வது வசனத்தை வாசிங்க. 14 அடுத்து 4வது வசனத்தை வாசிக்கலாம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகம் பேரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர். நீயும் நானும் இந்த ராபோஜன பந்தியில கை போடுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உபதேசத்தை காது கொடுத்து கேட்கணும். பேசுறத கண்ணால காணணும், கேட்கறது சவுண்ட காதால கேட்கணும். அப்பதான் மண்டைக்குள்ளையும் இருதயத்துக்குள்ளையும் இருக்கும். இல்லாத பட்சத்தில் இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் விளங்குது? 4வது வசனத்தை வாசி. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ எங்க ராபோஜன பந்திக்கு கர்த்தர் அழைக்கப்பட்டவரை விളിக்கிறார். இதுல 3 வெரைட்டி இருக்கு. 3 வெரைட்டி. நீங்க என்ன வெரைட்டின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வெரைட்டி இருக்கு? 3 வெரைட்டி இருக்கு. ஒருத்தன் ஆண்டவரை, அந்த விളിக்க போன ஊழியக்காரங்களை நிர்விசாரம் பண்ணி திட்டி விட்டுட்டான். இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சுன்னா, 4 பேர். இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சுன்னா, இல்லையா, அடுத்தது பாலூட்டியது யாரும் இருக்குமா, பாலூட்ட போகணும், பால் பிடிச்ச போகணும், எனக்கு கடைகளுக்கு போகணும் என்ன ஒவ்வொருத்தனும் சொல்லிட்டு போயிட்டான். ஒருத்தன் என்ன செஞ்சான், ஊழியக்காரனை நிர்விசாரப்படுத்தினா. ஒருத்தன் என்ன செஞ்சான், அவனுடைய அலுவலக வேலைக்கு. இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிட்டு போனா. இனி ஒரு கூட்டம் என்ன தெரியுமா, இங்க எங்களை வர கட்ட கையில் கிடைச்ச கல்லை எடுத்து எரியல். வசனத்தில் அப்படி இருக்கல, எங்களை வசனம் சொல்லி இருக்கு. இன்னொருத்தன் என்ன செஞ்சு போட்டானு தெரியுமா, கொன்னையே போட்டானோ. சில போறதுன்னு பாசி பார்ப்போம். 4 அங்கே இருக்கு. அப்பொழுது அவன் வேறொரு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் எல்லாம் அடிச்சப்பட்டு வச்சிருக்கு, ஆயத்தமா இருக்கிறது, அனுப்பினான். அடுத்த வசனம். அழைக்கப்பட்டவர்களோ யாரு? அந்த 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 அங்கே இங்கேயும் போறவங்க இல்லை. அழைக்கப்பட்டவர்களோ அந்த ராஜாவுடைய பந்தியில கை போடுவதற்காக அழைக்கப்பட்ட ஜென்மங்களாகிய நாய்க்கு சமமாக, பன்னிக்கு சமமாக அசிங்கத்தை தின்னிக் கொண்டிருக்கிற ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? சொல்லுங்க, வாசிங்க பிரதர். அழைக்கப்பட்டவர்களோ, ஒருத்தன் என்ன அசட்டை பண்ணினா, ஒருவன் தன் வயலுக்கும் வியாபாரத்துக்கும் போனார்கள். மற்றவர்கள் ஊழியக்காரனை பிடிச்சு அவமானப்படுத்தி கொலை செய்தார். சரி, அப்போ அவமானப்படுத்தி அந்த கொல்லியதுன்னா கல்லெறிஞ்சு கொல்லியன்னு வச்சுக்கலாமே. 3 விதத்தில் உள்ள ஆட்கள் அங்கே இருந்திருக்கு. ஆமே, ஒருத்தன் இணைஞ்சான் அசட்டை பண்ணிட்டு போனான். ஒருத்தன் இணைஞ்சான் எனக்கு நிர்வாக வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனான். ஒருத்தன் இணைஞ்சான் பிடிச்சு கொன்னே போட்டான். ஆமே, ஹல்லேலூயா. அதில் தப்பி பிழைச்சேன்னு 1-2 பேர் வந்து யார்கிட்ட சொல்லினா. அடுத்த வசனத்தை வாசிங்க. ராஜாவை கேள்விப்பட்டு என்ன செஞ்சாரா? ஆண்டவருடைய பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஊழியக்காரன் கோபப்பட்டா எங்கண்டு வருதுன்னு தெரியாது. கோபமும் தேய்ச்சியமும் அது என்ன செய்து, இந்த கோபிச்சு இந்த குண்டியை கழுவாமல் குளத்தில் காலை கழுவாமல் போகிற நாத்தம் பிடிக்கிறது போல போகிற ஒரு கூட்டம் நம்ம சபையில் இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அந்த கூட்டத்தை பார்த்து இன்னொரு கூட்டம் நாத்தம் பிடிச்சிருந்து அலையுதுவான். ஆமென், ஹல்லேலூயா. விளங்குனா விளங்கணும், விளங்காட்டா விளங்காத ரீதியிலே பேரணும். ஆமென், வாசி. ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை, தூதர் சேனைகளை அனுப்புவாரா. தூதர் சேனைகளை, ஆமென், ஹல்லேலூயா, சேனைகளை அனுப்பி அத்தனை பேரையும் அழிச்சு அந்த தேசம் வீட்டையும் அழிச்சு போட்டாராம். ஆமென், வாசிங்க. அழித்து பட்டணத்தையும் சுட்டெரித்தார். அடுத்தது அவர் சும்மா இருக்கல, விருந்து ஆயத்தம் பண்ணினதான். ஆமே, விருந்து ஆயத்தம் பண்ணினதான்.
வந்தவனையும் போனவனையும் விழிச்சு கர்த்தர் பந்தி இருக்க வைப்பார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. அப்பொழுது இனி ஒரு வேலைக்காரனை நோக்கி போ. அதுக்கு தான் அனுப்பியிருக்கு 2 ஜென்மங்களை. 2 ஜென்மன் யாரும் இல்லை, கையை வைத்துங்க. 2 ஆத்மாவை அனுப்பியிருக்கு. தெருவில் போ, தெருவில் ஓடு, ஆண்டவருடைய காரியத்தை சொல்லு. ஆமென். சொல்லியது மட்டும் இல்லை, அதில் இருக்குது சொல்லுகிறது மட்டும் இல்லை, கூட்டிட்டு வரணும். இல்லைங்க அந்த ஊழியத்தை நிறுத்தணும். ஆமென். ஹாலே. ஓ பாஸ்டர் நாங்க எவ்வளவு சொன்னேன் கேட்கல, நாசமா போச்சு, நீ சரியில்லைன்னு அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க பாப்போம். நோக்கி ஆயத்தமா இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ எப்படி? அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமாய் போகிற காலம்தான் இந்த கடைசி காலம். இந்த காலம் அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரமா போகிற காலம் தான் கடைசி காலம். வாசிங்க. ஆகையால் வழி சந்திகளிலே போய் யாரெல்லாம் அந்த அக்காலை கூப்பிட்டா வரமாட்டான், இந்த அண்ணன்ட்ட சொன்னா அவன் கெட்டாத ஒழிச்சு போடுவான். அப்படித்தானே நினைப்போம். நல்லோரையும் பொல்லோரையும். ஆமே. வாசிங்க. யாவரையும் என்னத்துக்கு அழைச்சணுமா? ராபோஜன பந்தியில கை போடுவதற்காக அழைக்கணும். அந்த அழைப்புக்கு இயேசு நமக்கு நல்ல பந்தி ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. வா, நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல ஆகாரம் இருக்கு, நல்ல சாட்டையாடி இருக்குன்னு சொல்லாத. அது பாஸ்டர் வந்தவரை சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி சொல்லி அதுக்கு முன்ன ஆகையால் போய் யாவரையும் எப்படி என்ன செய்யாரு? எல்லாருக்கும் தான். அடுத்த வசனத்தை வாசிங்க பிரதர். அந்த ஊழியக்காரர் போய் யாவரையும் கூட்டிட்டு வந்து இந்த பைபிளில் எழுதப்படாத ஒரு அத்தியாயத்தை சொல்லிதார். ஆமென். ஹல்லேலூயா. அத்தியத்தில் எழுதப்படாத ஒரு காரியம், தனி ட்ரைனிங் நடந்து. ஆமென். கூட்டிட்டு வந்தவங்களை பவுல் சொல்றாரு, பாக்கி உள்ளதை எழுதுனா பவுல் தானா, யாரோ ஒரு ஆள் வேதத்தில் எழுதுனா வானத்துக்கும் பூமிக்கும் கொள்ளாதான், வானம் பூமியும் கொள்ளாதான். 28 மத்தேயு 28 எதுலையோ ஒன்று கழிஞ்ச வாரத்துக்கு முந்தின வாசித்தேன். புரியுதா? அப்போ இதில் எழுதப்படாத அத்தியாயம் கொண்டிருத்தி அத்தனை பேருக்கும் ட்ரைனிங் கொடுத்துருந்து. பந்தியில் கை போடணும்னா, இல்லை அந்த கல்யாண வீட்டில் சாப்பிடணும்னா தனி யூனிஃபார்ம். இன்றைக்கி வெள்ளை உடுக்குக்கு இந்த உலகத்தில் இருக்க கிறிஸ்தவ நாய்களுக்கு எவ்வளவு கேவலம், எவ்வளவு கேவலம், எவ்வளவு சங்கடம், எவ்வளவு மனசுக்கு கடினம். ஹல்லேலூயா. சரி, நம்ம இங்கே யாவது வசனத்தில் வந்தோம்? 10 வாசிங்க. கல்யாண சாலை. யப்பா, என்ன சந்தோஷம்! விருந்துக்கு அவ்வளோ ஆட்களை ட்ரைனிங் கொடுத்து எல்லா உபதேசத்தையும் கொடுத்து பந்தியில் இருக்க கொடுக்குது. இந்த யூதாசை போல ஒரு பட்டி யூதாசை போல. யூதாஸுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு தெரியுமா? என்ன எச்சரிக்கை? கடைசி எச்சரிக்கை யூதாஸுக்கு என்ன கொடுத்தாரு? நீதான் உட்காருங்க, துணிக்கையை கையில் கொடுத்துட்டு டைரக்டா சொல்றாரு, நீதான். அந்த பட்டி பயலுக்கு அதுலயாவது உணர்வு அடைஞ்சிருக்கானா? காசு, மோகம், போதை, அது ஒரு போதை அவனுக்கு. அந்த போதை ஒன்று வந்துட்டு, அந்த போதை தான் நம்ம படிக்க போகிறோம். அந்த போதை ஒன்று வந்துட்டுன்னா நம்ம போதைன்னா குடி மட்டும் நினச்சிருக்கோம், பொண்ணு மட்டும் நினச்சிருக்கோம். இன்னும் பணம், பேராசை. அந்த போதை வந்துட்டேன்னா அது மாறணும்னா எளிதல்ல. ஆமே. இந்த யூதாஸுக்கு பண மோகம், பண போதை சிக்காயிட்டானு. ஆமே, செத்தான். இதே போல இந்த மனுஷனை போய் கடைசி எச்சரிக்கை கொடுக்குறார். விருந்து சாலைக்கு ராஜா பார்க்க வராரு. ஜம்முன்னு பார்க்கம்பா அதில் ஒருத்தன் ட்ரைனிங்கில் சொன்ன, அதாவது இந்த அம்மாவை போல வச்சுக்கலாமே. ஏதோ அம்மா போல, இந்த அம்மாவை போல எப்படி கலர் கொடுத்துட்டு வந்துரு. ஆமே. இன்னைக்கு பந்தி இல்லை, கலர் கொடுத்துட்டு வந்துரு. ஆமே.
ஹalleluya. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் உடுக்காம இருந்தான். அந்த கூட்டத்தில் அவனை கர்த்தர் கண்டுட்டார். எப்படி ஒளிஞ்சு பார்த்துருப்பார் இல்லையா? ஹalleluya. அவர் பார்த்தாரு, வஸ்திரம் தரிக்காம வந்து கிட்ட வந்து கடைசி எச்சரிக்கை கொடுத்தாரு. சிநேகிதனேன்னு கூப்பிட்டார். இந்த பைத்தியாரப்ப அவர் சிநேகிதனேன்னு கூப்பிட்டாரு, அன்பா கூப்பிட்டாரு. அதுலயாவது உணர்வு அடையணுமா? இந்த உணர்வு அடையணுமா வேண்டாமா? பாருங்க, சிநேகிச்சு கொள்ளுகிற தேவனாகும். சிநேகிப்பார். மனம் திரும்புன்னு பேழையை உண்டு பண்ண சொல்லின பிறவைக்கும் நோவாவை வச்சு பிரசங்கம் பண்ணிகிட்டே இருந்தார். ஏன்னா சிநேகிதனை போல நேசிக்கிறது நிமித்தம். ஆமே. சிநேகிதனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? எல்லாம் ஷேர் பண்ணலாம். அது அந்த பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன் அடிக்கடி, உங்கள் ஆவிக்குரிய தகப்பனை என்ன நினைக்காதுங்க, ஒரு ஃப்ரெண்டாக நினைங்க. ஒரு அம்மா அப்பாவாக நினைக்காதுங்க. அதான் ஃப்ரெண்டுகிட்ட என்ன சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். ஆமே, அப்படிதானே? அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் பிள்ளை இல்லைடா, நான் உன் சிநேகிதன்டா. நீ இந்த வஸ்திரத்தை உடுக்காமல் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன குழப்பம் என்ற சொல்லுடான்னு கேட்கார். அவன் ஹalleluya. யாருக்கெல்லாம் விளங்குது? யாரெல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்ட நீயும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடத்துல இருக்கணும். எவனுக்கும் வேண்டி எவளுக்கும் வேண்டி எசஞ்சு போய் தாழ்ந்து போய் பிச்சைக்காரனை போய் காலில் விழுகிறதுக்கு அல்ல, இயேசு நமக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறது. ஆமென், ஆமென். கர்த்தர் குறித்தது நடக்கும், கர்த்தர் குறித்தது இருக்கும். சும்மா போய் கெஞ்சி கூத்தாடி துப்பிட்டு போயிட்டே இருக்கான். ஆமென், ஹalleluya. அவங்க தான் வந்து நம்ம காலை பிடிக்கணுமே தவிர, அவங்க தான் வந்து தேவ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபையை அவங்க தான் பெற்றுக்கொள்ளணுமே தவிர நம்ம இல்லை. ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஜாக்கிரதையா இருங்க. உங்க யோசனையின்படி செய்யாதீர்கள், ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு செய்யுங்கள். ஆமென், ஹalleluya. யாருக்கெல்லாம் விளங்குறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சொல்லுங்க பாப்பா, வாசிங்க. உள்ள போனார். ஒருவன் மனுஷன் இருந்ததை கண்டா, அவனை போய் சிநேகிதனேன்னு கூப்பிட்டா. நீ ஏன் கல்யாண வஸ்திரம் தரிக்கலன்னு கேட்டா. அவன் அந்த ஆணை அசுங்கினா, எப்படி ஆணை அசுங்கினா பதில் சொல்லியிருப்பான். நல்ல பயலாக இருந்தா சிநேகிதனேன்னு கூப்பிட்டுருக்கு. அவன் உடனே ஐயரே நான் தப்பு செஞ்சிட்டேன்னு பாதத்தில் விழுந்து ஓடோடி போய் வஸ்திரத்தை வாங்கி, கல்யாண வஸ்திரத்தை வாங்கி உடுத்துட்டு வந்து பந்தியில் இருந்தா நம்ம தேவன் இறக்கப்படுவாரா படமாட்டாரா? திமிரு, இதுக்கு பேர் தான் அகங்காரம், திமிரு. ஆமென், ஹalleluya. என்ன சொன்னார்? சிநேகிதனேன்னு விழிச்சவனை தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிங்க பாப்போம். இல்லாதவனாய், இதுக்கு அர்த்தம் என்ன? எப்படி வந்தான்னு கேட்டா அதுக்கு அர்த்தம் என்ன? உள்ள விட்டவன் எவன் அர்த்தம். ராபோஜன பந்தியில் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் ஒருவனுக்கு ஆண்டவருடைய ஊழியக்காரன் பந்தியை சாலையில் பந்தியை கொடுத்தான்னா அந்த இரத்த பலியை யாருக்கு மேலே சுமத்துவார்? ராபோஜன பந்தியில் எப்படி இருக்கணும்? ஏதோ போனோம் வந்தோம் தின்னோம். ராஜாவுடைய பந்தி சாலைக்குள்ள போனோம்னா தனி ட்ரைனிங் முடிச்சுட்டு உள்ளே போய் அந்த பந்தியில் சாப்பிடக்கு போய் இருக்கிறோம்னா அதுக்குன்னு தனி யூனிஃபார்ம் உண்டு, தனி வஸ்திரம் உண்டு, தனி உபதேசம் உண்டு, தனி சுத்திகரிப்பு உண்டு, தனி ஆராதனை உண்டு, தனி ஜபம் உண்டு. இதுக்கு கலந்து கொண்டு அந்த பந்தியில் கை போடுகிறவன் நித்தியத்தில் போய் சேருவான். இவனை பிடிச்சி என்ன செஞ்சாரு? சிநேகிதனேன்னு விழிச்சவனை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? கையும் வாசிங்க. அப்பொழுது நோக்கி, இந்த முட்டாள் பயல, மூட பயல, நாப்பயல, பன்னி பயல, இந்த கிறுக்கு பிடிச்ச பயல, புத்தி இல்லாத பயல, இந்த அந்த காலத்தில் போக வேண்டிய பயல கையும் காலும் கெட்டி எங்க கொண்டு போடையினாரு? அழுகையும். அப்ப இந்த ஓமை எதை குறித்து பேசியிருக்கு? பரலோக ராஜ்யமும் பாதாளத்தையும் குறித்து பேசியிருக்கு. ஆமே,
ராஜாவுடைய பந்தியில் கல்யாண வஸ்திரம் உடுக்காதவன் பாதாளத்துக்குரியவன், கல்யாண வஸ்திரம் உடுத்தவன் எங்கே உள்ளவன்? தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன்.